மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் பார்த்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1829. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களினுடைய மிகப்பெரிய அவர் ரொம்ப போராட்டம் பண்ணி இதை செஞ்சுருப்பாங்க. இதுக்கு ஹெல்ப் பண்ண நம்மளுடைய ஆங்கிலேய கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு. இதே 1856 வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமண சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். இதுக்கு ரொம்பவும் பாடுபட்டவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன? சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் தான் வந்து பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்ட சமாஜம். இவர் எழுதிய நூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். எந்த வருடம் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1875 ஆரிய சமாஜம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாபில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இவர் தயானந்த சரஸ்வதியா எழுதிய நூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ். அது மட்டும் இல்லாமல் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னதும் வந்து அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் சுத்தி இயக்கம் அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த பீரியட் ஆங்கிலேயர்கள் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மத மாற்ற கொள்கை வந்து நிறைய நடந்துகிட்ருக்கும். அதனால் இந்துக்கள்லேருந்து கிறிஸ்துவத்துக்கோ இஸ்லாமியத்துக்கோ மாறினவங்கள மீண்டும் வந்துட்டு இந்து மதத்திற்கே மாறணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தி இயக்கம், அதாவது சுத்திகரிப்பு சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதே இந்த ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்திய ஒரு பர்சன் யார் அப்படின்னா சுவாமி சரதானந்தா. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸை வந்து வச்சுருக்காரு. இதே பிரம்ம சமாஜம் அப்படின்றத தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் வந்து தோற்றுவிக்கப்பட்டது தான் பிரம்ம சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆத்மனா பாண்டுரங் அப்படின்றவரால் 1867 தோற்றுவிக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். இதில் முக்கியமான பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரானடே. இதில் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜம் வந்துட்டு ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறமா 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அதாவது கேசவ சந்திரசென் அப்படின்றவர் ஒரு பகுதியாகவும் தேவேந்திரநாத் பிரசாத், அதாவது ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா இவர் வந்து தனியாக ஒரு சமாஜம் தோற்றுவிச்சிருப்பார். அந்த சமாஜம் தான் ஆதி பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ராஷ்ட்ரகோப்தர் யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ராஷ்ட்ரகோப்தர் யாருடைய முழக்கம்? இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்சி இயக்கம் அப்படின்றது தான் சரியான பதில். பார்சி இயக்கங்களில் தான் வந்துட்டு ராஷ்ட்ரகோப்தர் அப்படின்ற முழக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ராஷ்ட்ரகோப்தர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா உண்மை விளம்பி அப்படின்றது பேர். சரிங்களா? அந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தை தோற்றுவித்தது யாருன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படின்றவர் 1851 தோற்றுவிச்சிருப்பாங்க. இதே அலிகார் இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1875 வந்துட்டு சர் சையது அகமது கான் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ராமகிருஷ்ணர் வந்துட்டு கிடையாது, ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது. ராமகிருஷ்ணா மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோற்றுவித்தது சுவாமி விவேகானந்தர். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய முதன்மை சீடராகவும் தீவிர சீடராகவும் இருந்த சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவாக கட்டப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டது தான் ராமகிருஷ்ணா மிஷன். இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக மிகவும் நிறைய, அதாவது சாலைகள் அமைச்சு தர்றது, பெண் கல்விக்காகவும் கல்வியறிவு, மொத்தமாகவே கல்வியறிவு, பெண்களினுடைய கல்வியறிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ உதவி நிவாரண பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. திராவிட மகாஜன சபை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் ஏற்படுத்தியது தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மகாஜன சபை. இது தமிழ்நாட்டில் வந்துட்டு சமூக சீர்திருத்தங்கள்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
4வது கொஷின், நம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா ராம்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிரங்கரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா தயாள்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூற்றுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியானது. சரிங்களா? நம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா ராம்சிங் தான். நம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தது வந்து பார்த்திங்கன்னா பாபா ராம்சிங் தான். நிரங்கரி இயக்கத்தை தோற்றுவித்தது வந்து பார்த்திங்கன்னா பாபா தயாள்தாஸ் தான். அதனால் 2மே சரி அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான். கூற்று 2ம் சரி அப்படின்றது தான் சரியான பதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர், எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. அதாவது இவர் யாருக்கு எந்த இயக்கத்தின் கீழே செயல்பட்டு இருப்பாருன்னா, பிரார்த்தனை சமாஜம்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, ஆத்மராம் பாண்டுரங் அவர் ஏற்படுத்தின சமாஜத்துக்குள்ள தான் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் எம்ஜி ரானடே. எம்ஜி அப்படின்னா மகாதேவ் கோவிந்துன்னு அர்த்தம். சரிங்களா? மகாதேவ் கோவிந்த் ரானடே இவர் ஏற்படுத்தின விதவை மறுமண சங்கம் வந்துட்டு 1861 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1861 விதவை மறுமண சங்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் பூனே சர்வஜனிக் சபா அப்படின்னு 1870 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். தக்கான கல்வி கழகம்னு சொல்லிட்டு 1884 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா? அடுத்தது, தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் இறப்பிற்கு பிறகு பிரம்ம சமாஜத்தை வந்து எடுத்து நடத்தினது இவராக தான் இருப்பார். பட் அங்கேருந்த பிளவுகள் காரணமாக பிரம்ம சமாஜம் 2ஆக பிரிந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது தேவேந்திரநாத் தாகூர். இவர் ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தை. அடுத்தது, ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தில் ஒரு முக்கியமான பர்சன். இவர் வந்து சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையம் அமைச்சு கொடுத்துருப்பார். சரிங்களா? அடுத்தது, ஐயங்காளியும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தில் முக்கியமான பங்கு வகிப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை வந்து ஏற்படுத்தி இருந்திருப்பார். அடுத்தது, சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் ஏற்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். இவர் ஏற்படுத்திய இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம். சரிங்களா? ஆரிய சமாஜம் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ்லேயே கொஷின்ஸ்லேயே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆரிய சமாஜம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேதங்களை நோக்கி செல்லுதல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தி இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். அதாவது முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ்லேருந்து கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் மாறினவங்கள மீண்டும் இந்துக்களாக மாற்றி அமைக்க கொண்டு வந்த ஒரு இயக்கமாக இது வந்துட்டு கருதப்படுறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, வைகுண்ட சுவாமிகள், இதுவும் வந்துட்டு தமிழ்நாட்டிலும். அடுத்தது, அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிரம்மன் ஞான சபை, பிரம்மன் ஞான இயக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிரம்மன் ஞான இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சதில் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆள்காட்டு இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலைவராக நியமிக்கப்படுவாங்க அன்னிபெசன்ட்டு. இவங்க வந்து ஒரு அயர்லாந்து பெண்மணியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில், அதாவது சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை 1916 தோற்றுவித்ததும் அன்னிபெசன்ட் அம்மையார் தான். இவங்க வந்துட்டு 2 நூட்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2 இதழ்கள் வந்து நடத்தியிருப்பாங்க. என்னென்ன இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காமன்வீல் மற்றும் நியூ இந்தியா அப்படின்ற 2 இதழ்கள் மூலிமா மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வை கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்தது, சுவாமி சரதானந்தா தான் வந்து பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி ஏற்படுத்தின ஆரிய சமாஜம் பிளவிற்கு காரணமான ஒருவர் சுவாமி சரதானந்தா. தூய்மை கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடு மூலிமா ஆரிய சமாஜத்தை 2ஆக பிளவுபடுத்தியிருப்பார். அடுத்தது, குலாம்கிரி நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குலாம்கிரி நூலை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே தான் வந்து பார்த்திங்கன்னா குலாம்கிரி அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க. அடுத்தது, அகாலி இயக்கத்தின் முன்னோடி எது? அகாலி இயக்கத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா சிங் சபா. இல்லை, பார்சி இயக்கம் வந்துட்டு ராஷ்டிரகோப்தர் ரொம்ப முக்கியம், அது வந்து உண்மை விளம்பி. மற்றது இந்த நிரங்கரி இயக்கம், நம்தாரி இயக்கம், சிங் சபா, இது 3மே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிய சீர்திருத்தங்களில் ஒரு முக்கியமான பகுதி. நிரங்கரி இயக்கத்தினை தோற்றுவித்தவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா தயாள்தாஸ். நம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தது பாபா ராம் சிங். சரிங்களா? அடுத்தது, சிங் சபா வந்து பார்த்திங்கன்னா அமிர்தரஸில் தோற்றுவிச்சிருப்பாங்க. இவங்க வந்து கால்சா கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அலிகா இயக்கத்தின் முன்னோடியாக மட்டும் இது செயல்படுது. அடுத்த கொஷின்,
பொறுத்துக கேட்டிருக்காங்க. அலிகார் இயக்கம் ஒவ்வொன்றையும் வந்துட்டு தோற்றுவித்தது மாதிரி கேட்டிருக்காங்க. அலிகார் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சர் சையது அகமது கான். நிரங்கரி இயக்கம், நிரங்கரி அப்படின்னாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாபா தயாள் தாஸ். தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தது அன்னி பெசன்ட் அம்மையார். பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தது ஆத்மராம் பாண்டுரங். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 3142 ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யசோதக் சமாஜை தோற்றுவித்தவர் யார்? சத்யசோதக் சமாஜை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே. சத்யசோதக் சமாஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த சத்யசோதக் சமாஜை தோற்றுவித்தது ஜோதிபா பூலே. இவர் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு பள்ளியை நிறுவியிருப்பார். எங்கன்னா பூனேயில். ஓகேங்களா? எம்ஜி ரானடே தான் 3 இயக்கங்கள், அதாவது விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க, பூனா சர்வஜனிக் சபாவை தோற்றுவிச்சிருப்பார், தக்கான கல்வி கழகத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர். சுவாமி சரதானந்தா வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளவை ஏற்படுத்தின ஒரு முக்கியமான பர்சன் வந்துட்டு சுவாமி சரதானந்தா. சரிங்களா? இந்த லெசன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இதோட இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.